நமக்கு ஏற்கனவே தெரியும் அமெரிக்காவுக்கும் ஹூதிக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு. அதுல இருந்து இப்போ வந்துக்கிட்டு செங்கடல்ல வந்து அமெரிக்காவோட கப்பலை வந்துக்கிட்டு தாக்குறது கிடையாது, இஸ்ரேலோட கப்பலை மட்டும்தான் வந்துக்கிட்டு ஹூதிகள் தாக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஒப்பந்தம் எப்படி நடந்துச்சு, என்ன ஏது, அது உள்ள காரணம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்டே. ஃப்ரெண்ட்ஸ், பாலஸ்தீனுக்காக வந்துக்கிட்டு ஹூதியும் ஈரான் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. லெபனான் நடத்தி இஸ்ரேலோட போட்டுக்கிட்ட ஒரு அக்ரிமெண்டோட ஹிஸ்புல்லா வந்துக்கிட்டு அவங்க இப்போ வந்துக்கிட்டு தாக்குதல் நடத்தல. இப்போ ஒரே ஒரு இது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹூதி மட்டும்தான் வந்துட்டு தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஹூதிகள் தாக்குதல் நடத்துறதுக்கும் செங்கடல்ல வந்துகிட்டு அந்த பிரச்சனையை தீர்வு காண்றதுக்கும் வந்துகிட்டு போன பைடன் அரசுல இருந்து இப்போ உள்ள ட்ரம்ப் அரசு வர வந்துகிட்டு தலையில கட்டி நின்று பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 1300 to 1400 ஏர் ஸ்ட்ரைக் நடந்துட்டு என்ன குலுங்குச்சா ஹூதிகள் அப்படின்னா இல்ல, ஏமன் குலுங்கிச்சா அப்படின்னா இல்லவே இல்லை. அப்படிங்கிற மாதிரி ஊதி விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. என்னமோ இதுல வந்துட்டு சட்டையில வந்துட்டு ஒரு தூசி விட்ட மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஊதி விட்டுட்டு போயிட்டே அந்த மாதிரி தான். இதை பார்த்து அரண்ட அமெரிக்கா, இதுக்கு மேல நான் வந்து உட்காந்து அடிச்சுட்டு இருந்தேன்னா நான் ஏன் டவுசர் கிழிஞ்சு போயிருனா அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்த உடனே சரி என்னடா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கீழே விழுந்தாலும் மீசில மண் ஊட்டக்கூடாது அப்படிம்பாங்கல்ல. அப்படிங்க போய் அமெரிக்கா வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா ஓமன் கிட்ட வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஓமன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஓமன் வந்துகிட்டு எமினிகள்கிட்ட, அதாவது ஹூதிகள்கிட்ட வந்துட்டு பேச்சுவார்த்தை நடத்தினாப்ல. அது மட்டும் இல்ல, இது ஈரான் வந்து ஃபாலோ அப் நடந்துட்டே இருந்துச்சு. ஏன் ஈரான் இவங்க வந்துட்டு பேசியிருக்காங்க, அவங்க என்ன நடத்துறாங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறது வந்து ஈரானோட பண்ணிருக்காங்க. அப்போ இதுல என்ன நடந்துச்சு அப்படின்னா ஏமன் வந்து சொல்லியிருக்காங்க ஹூதிகள்கிட்ட, உங்களை வந்து இனி வந்து தாக்குதல் நடத்த மாட்டாப்ல அமெரிக்கா, நீங்க தாக்குதல் நிறுத்துங்க. அப்படிங்கும் போது நீங்க தாக்குதல் நடத்தினா எனக்கு என்ன, நடத்தாட்டு எனக்கு என்ன நஷ்டமா, உளுந்து வெடிக்குது உங்களுக்கு வந்துகிட்டு இப்ப நீ நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி போறீங்க, இவ்வளவு அடிச்சு நொறுக்கிட்டு போயிருக்காப்ல, இதுக்கு நஷ்டம் யார் தருவான்னு கேட்டிருக்காப்ல. உடனே ஓமன் சொல்லி அமெரிக்கா பேசி கேட்டிருக்காப்ல. அப்ப அமெரிக்கா சொல்லியிருக்காப்ல நஷ்டீடா கிட்டத்தட்ட 2 to 5 பில்லியன் கொடுக்கறதா சம்மதம் கொடுத்திருக்காப்ல. அப்ப 2 to 5 பில்லியன் வாங்கி தர்றோம், தாக்குதலை நிறுத்துங்க, தாக்குதலை நிறுத்திட்டு நீங்க வந்து செங்கடல் பகுதியை வந்துட்டு கிளியர் பண்ணுங்க அப்படின்னு இருக்காப்ல. அப்போ ஏவன் ஹவுதி கேட்டிருக்காப்ல, சரி நான் இதை நிறுத்திடுறேன், நான் எதுக்காக நான் அடிச்சிட்டு இருக்கேன், நான் எனக்கு நேரம் போல அடிச்சிட்டு இருக்கேன், இஸ்ரேல் பாலஸ்தீன் காசா மேல உள்ள தாக்குதலை நிறுத்துங்க. அது எப்ப நடந்தோ அந்த அங்க ஒரு போர் நிறுத்தம் வரணும், ஒரு தனி பாலஸ்தீன் நாடு வேணும், அதுக்கு என்ன செய்ய போறீங்க, இல்லாம வந்துகிட்டு எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டாப்ப ஈரானும் வந்துகிட்டு அப்படிதான் பேக்கப் கொடுத்துருக்காப்ல. உடனே பேச்சுவார்த்தை நடத்துக்கும் போது ட்ரம்ப் சைட்ல இருந்து சொல்லியிருக்காப்ல 1 to 2 மாசத்துக்குள்ள வந்துகிட்டு போர் நிறுத்தப்படும், பாலஸ்தீனுக்கு ஒரு தனி நாடு உள்ள ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி நாங்க வந்துகிட்டு அதை வந்து செயல்முறைப்படுத்துறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கொடுத்திருக்காப்ல. இந்த உத்தரவாதம் கொடுத்த பிறகு அமெரிக்கா சொல்லியிருக்காப்ப நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டுக்கூடும் அப்படின்னு இருக்காப்ல. நீட்டா ஊதி சொல்லிட்டாப்ல, உன் அக்ரிமெண்ட் எல்லாம் நான் நம்ப மாட்டேன், என் வார்த்தை நம்ப முடியும்னா நீ நம்பிக்கோ, இல்லைன்னா நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், அக்ரிமெண்ட் எல்லாம் போட மாட்டேன் தெளிவாக சொல்லிட்டாப்ல. அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்ட பிறகு நீ அக்ரிமெண்ட் மீறுவேன், அப்புறம் வந்துகிட்டு வேற பிரச்சனை அதெல்லாம் கிடையாது, வாய்மொழி அப்படியே வந்துகிட்டு நான் வந்துகிட்டு அறிவிக்கும் அமெரிக்காவோட கப்பல்கள் அமெரிக்கா கப்பல் மேல வந்துகிட்டு தாக்குதல் நடத்த மாட்டேன். ஆனா இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தும். இஸ்ரேல் என்னைக்கு போர் நிறுத்தம் அறிவிச்சு என்னைக்கு காசாக்குள்ள தண்ணியும் சாப்பாடுலாம் விடுறாங்களோ அது வேற எங்களோட தாக்குதல் இஸ்ரேல் மேல இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டாப்ல. நீ தாக்கிட்டு போ, நான் உள்ளக வர மாட்டேன், இஸ்ரேலுக்காக நான் வரவும் மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டுட்டு வாய்மொழியா முடிச்சிட்டாப்ல. உனக்கு வாய்மொழி இல்லாம எழுத்து மூலம் வரணும் அப்படின்னா நீ வந்து பாலஸ்தீன் பிரச்சனை முடிச்சுட்டு வா, நம்ம வந்துட்டு எழுத்து மூலமா வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் வச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டாப்ல. முடிஞ்சு இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சு இப்படிதான் வந்துகிட்டு அந்த டீல் நடத்தி முடிஞ்சிருக்காப்ல ஓமனும் அமெரிக்கா. சரி, இப்ப நிலைமையை பார்த்தான்னா அமெரிக்கா ஹூதியை ஏமாத்திட்டாப்லையா, இனி செங்கடலோட நிலைமை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி விருப்பம் வருது. உண்மையிலேயே அமெரிக்கா ஏமாத்திட்டாங்களா, ஏமாத்தல. ஆனா அடங்காம நிக்கிறது இப்ப நெதன்யாகு நினைக்க அடிச்சிட்டு இருக்கலாம், இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காப்ல. ஆனா அமெரிக்கா வந்துகிட்டு தெளிவா புரிஞ்சுட்டாங்க, தட்டி விட்டு ஈரான் வெளியில வந்து அடிச்சான்னா நம்மளால தாங்க முடியாது, இஸ்ரேல் தாங்க முடியாது, இஸ்ரேல தரமட்டம் ஆக்கிடுவான் அப்படிங்கிற 100% நம்பிக்கை யாருக்கு இருக்கு, அமெரிக்காவுக்கு இருக்கு. அதனால அமெரிக்கா என்ன செய்யறாங்கன்னா அமெரிக்கா ஈரான வம்புகளுக்கு ரெடியே இல்லையா, ஹூதியே இப்படி நிலக்குடியா வைக்க முடியும். ஊதி வந்துட்டு டெய்லி கொடுக்குற தாக்குதல் எத்தனை அடிச்சு சொல்லிட்டா 3 to 4 இல்ல மேக்சிமம் ஏறி போனா 5 மிசைல் தான் அடிக்கும். இந்த 5ல வந்துட்டு 4 மிசைலாவது வந்துட்டு அட்டாக் ஆயிருக்கு. அவன் கொடுக்கறதுல ஒரு மிசைல் வேணா தடுத்து நிறுத்துறான், இது 3 4 வந்துட்டு வெடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. அப்போ இதுவே இந்த கணக்குன்னா ஈரான் விட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த இஸ்ரேலே காணாம ஆயிரும். ஏற்கனவே ஒரு அடி அடிச்சுட்டே அதிர்ந்து நிக்காப்ப இதுல இதுவும் கூட அது நல்லாவே தெளிவா தெரிஞ்சுதான் ஈரான உள்ள நுழைக்க விட
வர விடாம ஈரானை தடுத்துட்டு இருக்காப்ல அமெரிக்கா. அதுதான் பேச்சுவார்த்தை நிறுத்திட்டு இருக்காப்ல, இவங்க அடிச்சிட்டு இருக்காப்ல. இந்த நிலையில பிரான்ஸ் ஒரு நிலைப்பாட்டை வந்திருக்காப்ல. அவங்களும் என்ன செய்ய போறாங்க, அவங்க வந்துகிட்டு தனி பாலஸ்தீன் நாடா கொடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் கொடுத்துருக்காப்ல. அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அப்போ இந்த பிரச்சனை காரணமாக இனி அடங்கி போகுமா இஸ்ரேல் அடங்கி போலேன்னா அடி இனி தொடரும் அப்படிங்கிறது தான் வந்துகிட்டு அரசியல் ஆய்வாளர். நம்ம இந்த சோர்ஸ் எல்லாமே எங்க இருந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மீடியா ஒன் அப்படிங்கிற ஒரு மலையாள சேனல் உள்ள அங்குள்ள அரசியல் ஆய்வாளர்கள் என்ன பேசுறாங்க, அவங்களோட கருத்துக்களை எடுத்து தான் நம்ம வந்துட்டு உங்களுக்கு தந்துட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்கே.